بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. طه ما أنزلنا عليك القرآن لتشقى إلا تذكرة لمن يخشى تنزيلا ممن خلق الأرض والسماوات العلى. صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் சூரத்துல் கஹ்ஃப் ஓதி முடிக்கப்பட்டு சூரத்து மரியம், சூரா தாஹா ஓத முடிக்கப்பட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறு படிப்பினைக்குரிய தகவல்களை, சம்பவங்களை நமக்கு அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃபிலும் மரியமிலும் தாஹாவிலும் அல்லாஹ் சொல்லி காட்டினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் கியாம நாள் வரை வரக்கூடிய முஸ்லீம்களுக்கும் படிப்பினையான சம்பவங்கள் நிரப்பமாக குர்ஆனில் இருக்குது. நம்முடைய காலத்தில் என்னென்ன சோதனைகளை நம்ம பார்க்குறோமோ இதெல்லாம் இஸ்லாமிற்கும் முஸ்லீம்களுக்கும் புதிதல்ல. இதெல்லாம் காலாகாலத்துக்கும் நடக்கக்கூடிய சோதனைகள் தான். அந்த சோதனையில் வெற்றியாளர்கள் யார் என்பது தான் விஷயம். யாருக்கு வெற்றி கிடைக்கும், யாருக்கு அல்லாஹுடைய உதவி முடிவாக கிடைக்கும், உலகத்திலையும் மறுமையிலையும் வெற்றியாளர்கள் யார் என்பது தான் நாம் பார்க்க வேண்டிய விஷயம். அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து சம்பவங்களின் மூலமாக நமக்கு விளங்க வைக்கிறான். குறிப்பாக இந்த சூரத்துல் கஹ்ஃப் இருக்குது, யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் சோதிக்கும் முகமாகத்தான் கேள்வி கேட்பாங்க. ஒன்றும் யூதர்களாக வந்து கேட்பாங்க, அல்லது முஷ்ரிக்கீன்களை தூண்டிவிட்டு கேட்க சொல்லுவாங்க. கேள்வி கேட்கறது இருக்குது நல்ல விஷயந்தான். கேள்வி கேட்கறத எப்போ அது நல்ல கேள்வியாக ஆகும்? மார்க்க விஷயத்தில் கேள்வி கேட்குறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் சஹாபாக்களும் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. குர்ஆன்லையும் அல்லாஹு தஆலா சஹாபாக்களுடைய 12 கேள்விகளுக்கு பதிலாக அல்லாஹ் பல்வேறு விஷயங்களை சொல்கிறான். எந்த கேள்வியின் மூலமாக வாழ்க்கையில் பிரச்சனைக்கான தீர்வு, நல்ல வழிகாட்டுதல் இருக்குதோ அது போன்ற கேள்விகள் வரவேற்க வேண்டிய விஷயம். சில கேள்விகள் சந்தேகத்தை தெளிவுபடுத்துறதுக்காக கேட்குறோம், அதுவும் தப்பு கிடையாது, கேட்கலாம், வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் சில கேள்விகள் இருக்குது சோதிப்பதற்காக கேட்பது. அவர் எல்லாம் தெரிஞ்சிருக்கிறாரா பார்ப்போம். நாம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அது இவருக்கு தெரியுதா இல்லையாண்டு பார்ப்போம் என்று சோதித்து பார்க்கறது, அல்லது விதண்டாவாதம் பண்ணுறதுக்காக கேள்வி கேட்கறது, இது போன்ற கேள்விகளை அல்லாஹ் வெறுக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, அதிகமாக கேள்வி கேட்பதை அல்லாஹ் வெறுக்குகிறான் என்பதா. அப்போ இந்த இடத்துல யூதர்கள் 3 விஷயத்தை கேட்டாங்க. அந்த 3க்கும் பதிலாகத்தான் இந்த உம்மத்துக்கும் அதில் தேவை இருக்குது, படிப்பினை இருக்குதுங்கிறதுனால அல்லாஹ் தஆலா அந்த 3 கேள்விக்கு பதிலாகத்தான் சூரத்துல் கஹ்ஃபை அல்லாஹ் இறக்கினான். கஹ்ஃப்னா என்னது? குகை. இங்கே குகைவாசிகளை பற்றிய சம்பவம் வருது, அதனால இந்த சூறாவுக்கு பேர் சூரத்துல் கஹ்ஃப். அது என்ன கஹ்ஃப்? அவங்க கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முற்காலத்தில் வாழ்ந்த அந்த சில வாலிபர்கள் குகைக்குள் சென்றார்களே, அவர்களை பற்றிய சம்பவம் உங்களுக்கு தெரியுமா என்பதாக கேட்டான். அல்லாஹ் சொன்னா, இது என்ன பெரிய ஆச்சரியமா? இதை போய் பெரிய ஆச்சரியமாக கேட்குறாங்க, நபியை நீங்கள் சொல்லுங்க என்பதாக சொல்லி அல்லாஹ் தஆலா அந்த சம்பவத்தை சொல்லி காட்டினான். திக்யானூஸ் என்ற மன்னன் முற்காலத்தில் பனு இஸ்ரவேலருடைய காலத்தில் வாழ்ந்தான். அதற்கு முன்பாக சொல்லப்படுது, அந்த அரசன் கொடுங்கோல் அரசனாக இருந்தான். தன்னைத்தான் கடவுளாக மாறு தட்டி கொண்டு மக்கள் என்னைத்தான் வணங்க வேண்டும் என்பதாக மக்களை நிர்பந்தித்து கொண்டிருந்தான்.
அந்த சமயத்தில் ஒரு 6-7 வாலிபர்கள் இது அவல் ஃபித்யது இலல் கஹ்ஃபி ஃபகாலு ரப்பனா ஆதினா மின் லதுன்க ரஹ்மதன் வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. அந்த 7 வாலிபர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அதை மறுத்தாங்க. ஒன்றே நாங்கள் வணங்க முடியாது, நாங்கள் அல்லாஹை மட்டும்தான் வணங்குவோம் என்பதாக ஈமானில் உறுதியாக இருந்தாங்க. மிரட்டல் விடப்பட்டுச்சு, நீங்கள் அப்படி அல்லாஹை வணங்குவதை விடலை என்று சொன்னால் நான் உங்களை கொலை செய்து விடுவேன் என்பதாக மிரட்டல் விட்டு அவகாசம் கொடுத்துருந்தான். ஆனால் அவர்களெல்லாம் ஆலோசனை செஞ்சு நம்முடைய ஈமானை பாதுகாத்து கொள்றதுக்காக நாமும் சில காசு பணங்கள் எடுத்துக்கொண்டு நாம் தலைமறைவாகிடுவோம் என்பதாக சொல்லி அந்த திக்யானூஸ் அரசனுக்கு பயந்து ஊரை விட்டு போனாங்க. அல்லாட்ட துவா செஞ்சுட்டு போனாங்க. ரப்புனா ரப்பு சமாவாதி வல் அருள். அவங்க சொன்னாங்க, எங்களுடைய ரப்பும் இந்த வானம் பூமிய ரப்பும் ஒரே ஒருவன் தான், அல்லாஹ் தான். இந்த வானம் பூமியை படைச்சவன் தான் எங்களையும் படைத்திருக்கிறான். லன்னதுஉ மின் தூனிஹி இலாஹா, அல்லாஹ்வை தவிர நாங்கள் யாரையும் கடவுளாக எடுக்க மாட்டோம் என்பதாக உறுதியான அந்த ஈமானோட அவங்க ஊரை விட்டு வெளியே போனாங்க. அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க. ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மா வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. அல்லாஹ் உன் புறத்திலிருந்து எங்களுக்கான பிரச்சனைக்கு தீர்வை கொடு, எங்களான பிரச்சனைக்கு தீர்வை கொடு, எங்களுக்கு வழிகாட்டு என்பதாக அல்லாஹ்ட்ட கிருபையை கேட்டு அல்லாஹுடைய உதவியை கேட்டவங்களாக வெளியேறினாங்க. எங்கே போனாங்க? போய் 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 ஒரு குகைக்குள்ளே போய் மறைஞ்சிட்டாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. போகும்போது ஒரு நாயும் போனது. அந்த நாய் அந்த குகை வாசலில் காலை நீட்டி அமர்ந்து கொண்டது, காவல் காத்தது. இந்த 4 பேர் உள்ளே போனாங்க. உள்ளே போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, தூக்க களைப்பு ஏற்பட்டுச்சு, தூங்கிட்டாங்க. இவ்வளோ விஷயம். இங்கே வெளியே அரசன் தேடுறான். அரசன் என்ன செய்கிறான்? விசாரிக்கிறான், காணோம். அவன் குடும்பத்தார்களுக்கு மிரட்டல் விடப்படுது, குடும்பத்தார்களுக்கும் தெரியாது, எங்கே போனாங்க தெரியலை. முழு இராணுவமும் தேடுது, கண்டுபிடிக்க முடியலை. அவங்க தேடி தேடி களைச்சி விட்டுட்டான். பிறகு ஒரு குகையும் காட்டப்படுது அந்த அரசனுக்கு. அந்த அரசனுடைய காலத்தை அந்த குகை கண்டுபிடிக்கப்படலை. அந்த வாலிபர்கள் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாமல் அவங்க ஆயுள் காலம் முடிஞ்சு போயிடுச்சு. அவங்க மூத்தாகி 2 தலைமுறை 3 தலைமுறையும் போயிடுச்சு. 3வது தலைமுறை 300 வருஷத்துக்கு பிறகு தான் இவர்களுடைய செய்தி வெளியாகுது. அதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த வாலிபர்களை அந்த குகைக்குள் நாம் தூங்க வைத்து விட்டோம். எவ்வளோ நாள் தூங்க வச்சோம்? 309 வருஷம் தூங்க வச்சுட்டான். இத்தனை வருஷம் அல்லாஹ்க்கு முடியாது ஏதாவது இருக்குதா? தூங்க வச்சான். அவங்களுடைய உடம்பு வீணாகாமல் இருக்கிறதுக்காக, அவங்களுடைய உடலுக்கு காற்றோட்டம் தேவை, வெயிலுடைய வெளிச்சம் தேவை. இதுக்கும் அல்லாஹ் அந்த குகைக்குள்ள ஏற்பாடு செஞ்சிருந்ததாக குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். உடம்பு அப்படியே தூங்கி புண்ணாயிடக்கூடாது, ஒரே இடத்துல அப்படியே படுத்து கிடந்தா. அதனால் அல்லாஹ் சொல்றான், நாம் அவங்கள ஒன்று கல்லிபுஹும் தாத்தல் யமீனி வதாத்த ஷிமால், அவர்களுடைய வலது இடதாக நாம் அவர்களை புரட்டி புரட்டி படுக்க வச்சோம். அவர்களுக்கு வெயிலுடைய அந்த வெளிச்சம் போகிற மாதிரியும் காற்று வர்றதுக்கான ஏற்பாடையும் நாம் செஞ்சோம். 309 வருஷம் தூங்கிட்டாங்க. பிறகு என்ன நடந்துச்சு? எந்திரிச்சாங்க. அவங்க எழுந்த எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. காலு லபிஸ்னா யௌமன் அவ் பாத யௌம், நம்ம எவ்வளோ நாள் இங்கே வாழ்ந்தோம்? ஒரு நாள் ஒரு பாதி நாள் தூங்கியிருப்போமா? எவ்வளோ நேரமாச்சு உள்ளே வந்தோம்? ரொம்ப நேரமான மாதிரி இருக்குதே. எத்தனை ஆளாச்சு? 300 வருஷம் ஆயிடுச்சு. இவங்க பேசிக்கிறாங்க. ஒரு நாள் இருக்குமா? ஒரு நாள் ஃபுல்லாக தூங்கிட்டோமோ? ஒரு பாதி நாள் தூங்கிட்டோமா என்பதாக சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, நமக்கு பசியாக இருக்குது, யாராவது ஒரு ஆள் வெளியே போய் ஏதாவது நமக்கு தேவையான உணவை வாங்கிட்டு வாங்க என்பதாக சொல்லி ஒரு ஆள் அனுப்புகிறாங்க. காசையெல்லாம் எடுத்துட்டு 300 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காசை எடுத்து வெளியே போனால் என்ன ஆகும்? இவர் இப்போ உள்ள ஊர் தான் நினச்சிட்டு இவர் என்ன செய்கிறாரு? அரசருக்கு தெரிஞ்சிடக்கூடாது, தெரிஞ்சால் பிடிச்சி கொண்டு போய் கொடுத்துருவாங்க, பிரச்சனையில் சிக்கிடுவோம். யாருக்கும் தெரியாமல் போய் கடையில் போய் ரொட்டி வாங்கிட்டு வாங்க. ஃபபாசு அஹதக்கும் பிவரகிக்கும், அந்த ஊருக்குள்ளே போய் ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்புகிறாங்க. அவரும் மறைஞ்சு மறைஞ்சு ஒளிஞ்சு ஒரு கடைக்கு போகிறாரு. போய் காசை நீட்டுறாரு, மாட்டிக்கிட்டார். அவங்க பார்க்குறாங்க, ஆள் என்ன வித்தியாசமாக இருக்கிறாரு,
கையில் வச்சிருக்கிற காசை பார்த்தா 300 வருஷத்துக்கு முன்னாடி காசை கொண்டு வந்துட்டு ரொட்டி கேட்குறாரு. காசை காட்டி கடைக்காரங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் விசாரித்தாங்க. திக்யானூஸ் காலத்தில் உள்ள காசாலாக இருக்குது, நீங்கள் யார், எங்கேருந்து வரீங்க, வாங்க, பிடிச்சி கொண்டு போய் அரசர்கிட்ட கொடுத்துட்டான். அப்போ இருக்கிற அரசர் யார்? இவர் 300 வருஷத்துக்கு பேர் வெளியே வந்து பார்க்குறாரு, மாஹவுலே மாறி இருக்குது. முழு ஈமானுடைய மாஹவுல், இஸ்லாமிய சூழ்நிலை. அரசர்கிட்ட இவர் பயந்துக்கிட்டே போகிறாரு. அங்கே போனால் அரசர் அந்த இரவு தான் அல்லாட்ட துவா செஞ்சார். அப்போ இருக்கிற அரசர் என்ன துவா செஞ்சாராம்? மக்களுக்கு மத்தியில் 2 கருத்து நிலவிக்கிட்டு இருக்குது. மௌத்துக்கு பின்னாடி அல்லாஹ் திருப்பி எழுப்புவானா, எழுப்ப மாட்டானா? மௌத்துக்கு பின்னாடி, இறப்புக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குதா இல்லையான்னு சொல்லி ஒரு கருத்து வேறுபாடு. இவர் அல்லாட்ட அந்த இரவு துவா செஞ்சிருக்கிறார், யா அல்லாஹ், உன்னுடைய வல்லமையை நீ காட்டணும், உன்னால் மௌத்தாக்கி திருப்பி எழுப்பக்கூடிய ஆற்றல் உனக்கு இருக்குதுங்கிறத மக்களுக்கு நீ காட்டணும் என்பதாக அந்த இரவு துவா செஞ்சிருந்தாரு. இந்த 7 வாலிபர்கள் எழுப்பி விட்டான்ல. 2 பேர் ஒருத்தர் கடைக்கு போயிருந்தார், அவர் அரசர்கிட்ட போனார். அரசர் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தினார். விசாரித்து தெரிஞ்சிச்சு, இவங்க அந்த 300 வருஷத்துக்கு முன்னாடி தேடப்பட்ட வாலிபர்கள் இவர்கள் தான். அப்போ எல்லா சம்பவத்தையும் அவர் சொன்னார். பிறகு அவரை குகைக்கு அழைச்சிட்டு வந்தார். அரசரை அழைச்சிட்டு வந்துட்டு வாசலில் சொன்னார், நீங்கள் இங்கே நில்லுங்க என்பதாக சொல்லிட்டு அந்த குகைவாசி உள்ளே போய் நண்பர்கிட்ட சொல்கிறதுக்காக போனார் விஷயத்தை. உலகத்தில் உள்ள நடப்பு வேறையாக இருக்குது, நம்ம 300 வருஷம் தூங்கிட்டோங்கிற செய்தியை சொல்கிறதுக்காக உள்ளே போனவர் வரவே இல்லை. இவங்க வெளியே நின்று பார்க்குறாங்க, அந்த அற்புதத்தை பார்க்கணும், அந்த 6-7 வாலிபர்களை சந்திக்கணுங்கிற ஆசையில் நிற்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் அந்த குகையினுடைய அமைப்பை எப்படி வச்சிருந்தான்னு சொன்னால், அல்லாஹ் சொல்றான், வலமுலித்த ருபா, நபியே நீங்கள் அந்த குகையை பார்த்தாலும் திடுக்கத்தோடு திரும்பி ஓடி வந்துடுவீங்க, உள்ளே போக முடியாது. ஒரு வகையான பயம், பீதி அல்லாஹ் அதுக்குள்ளே வச்சுருந்தான். அதனால இவங்க உள்ளே போனவங்க வெளியே வரலை, வெளியே உள்ளவங்க உள்ளே போய் பார்க்க முடியலை. கடைசியில் அதில் பல கருத்துக்கள் இருக்குது. அவர்கள் எல்லோரும் இறந்துட்டாங்க. அவங்கள அப்படியே அரசர் அந்த குகையை ஈயத்தால் அந்த குகை வாசலை அடைச்சிட்டாரு. பிறகு வெளியில் அவங்களோட நினைவாக மஸ்ஜித், ஒரு பள்ளி வாசலை ஒன்று கட்டினார் என்பதாக அல்லாஹ் அந்த சம்பவத்தை சொல்லி முடிக்கிறான். இப்போ ஈமானை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவங்க அந்த அரசனை விட்டு தப்பிச்சு போனாங்க. நாங்கள் ஊரை விடுவதற்கு, எங்களுடைய செல்வங்களை விடுவதற்கு தயார், ஆனால் நாங்கள் ஈமானை விடுறதுக்கு தயார் இல்லைன்னு போனதுனால அல்லாஹுடைய உதவி அவங்களுக்கு இருந்துச்சு. அல்லாஹால அவங்க உதவி செஞ்சான். எப்படிப்பட்ட சூழ்நிலை முஸ்லீம்களுக்கு வரலாம், ஆனால் அந்த நிலைமையில் ஈமானை விடக்கூடாது. அல்லாஹ் இதை நமக்கு படித்து தர்ற பாடம் இதுதான். உங்களுக்கு சோதனைகள் வரும், ஆட்சியாளர்கள் மூலமும் வரலாம், அல்லது செல்வத்தின் மூலமாகவும் வரலாம், அல்லது எதிரிகள் மூலமாகவும் வரலாம். எந்த நிலைமையிலும் நீங்கள் எதை வேணாலும் உலகத்தை இழந்துருங்க, திருப்பி கிடைக்கும் அதெல்லாம். ஆனால் ஈமானை இழந்துட்டீங்க, நீங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே இழந்த மாதிரி தான். நிரந்தர வாழ்க்கையிலும் நீங்கள் இழந்தவங்களாக ஆயிடுவீங்கிற விஷயத்தை அல்லாஹ் நமக்கு இதில் பாடமாக சொல்லித்தரான். இந்த செய்தியை யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3க்கும் நான் பதில் நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அங்கே இன்ஷா அல்லாஹ் சொல்ல மறந்துட்டாங்க. அல்லாஹ் தஆலா வஹீயின் மூலமாக இந்த செய்தியை அல்லாஹ் அனுப்பி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் சொல்கிறத அல்லாஹ் தாமதிச்சான். நாளைக்கு சொல்கிறேன்னாங்க. யூதர்கள் எதிர்பார்க்குறாங்க, முஷ்ரிக்கீங்கள் எதிர்பார்க்குறாங்க. நாளைக்கு சொல்கிறேன்னாரு, சொல்லலை. 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 1 வாரம் ஆச்சு, எல்லாம் கேலி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா, இப்போ என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாரு, இப்போ இவருக்கு வர்ற செய்தி எல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போ தான் இவருடைய உண்மை நிலவரம் தெரிஞ்சு போச்சு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி தவறான செய்தியை பரப்புனாங்க. நபிசாசம் உள்ளம் உடைந்தவர்களாக அழுகையில் இருக்கிறாங்க, கவலை, துக்கம். அல்லாஹ் தஆலா அதுக்கு பிறகுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி அதுக்கு பிறகு உள்ள வசனங்கள் இறக்கப்பட்டுச்சு. அல்லாஹ் சொன்னான், எந்த ஒரு விஷயத்தையும் நாளைக்கு சொல்கிறேன், நாளைக்கு செய்கிறேன்னு பொதுப்படையாக சொல்லாதீங்க. இல்லா ஐயஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் சொல்லாமல் சொல்லாதீங்க. வலா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாஇலுன் ஸாலிக கதா இல்லா ஐயஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தர்பியா செஞ்சான். இன்ஷா அல்லாஹ் சொல்லாததுனால இவ்வளோ தாமதத்துக்கு பிறகுதான் இந்த 3க்கும் பதிலாக அல்லாஹ் சூராவை இறக்கினான். இது பல நபிமார்களுக்கு இது நடந்திருக்குது. ஹதரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளோ சிறந்த நபி. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தகப்பனார் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அவங்க இந்த அல்லாஹுடைய பாதையில் தியாகம் செய்கிறது, ஜிஹாது செய்கிற சிறப்பெல்லாம் விளங்கிட்டு
அவங்க ஒரு நேர்ச்சை வச்சாங்க, அவங்க ஒரு உறுதிமொழி எடுத்தாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா 100 மனைவியை கொடுத்துருந்தான். 100 மனைவி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அவங்க நேர்ச்சை செஞ்சாங்க, நான் இன்னைக்கு இரவு 100 மனைவியோடையும் சேருவேன், அந்த 100 மனைவி மூலம் அல்லாஹ் எனக்கு குழந்தைய தருவான், அந்த 100 குழந்தைகளையும் அல்லாஹுடைய ஜிஹாதுக்கு நான் பயன்படுத்துவேன் என்று சொல்லி அவங்க நேர்ச்சை செஞ்சாங்க. ஆனால் இன்ஷா அல்லாஹ் சொல்லலை. சொல்லாங்க இந்த விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் சொல்ல மறந்துட்டாங்க. அதனால் அல்லாஹ் அங்கே குழந்தைகளை கொடுக்கவே இல்லை. 100 மனைவிக்கும் குழந்தை பிறக்கலை. இன்ஷா அல்லாஹ் சொல்லாததுனால அல்லாஹ் அங்கே அதையும் தடுத்தான். இப்போ இன்ஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், பிஸ்மில்லா சின்ன வார்த்தை, சொல்றதுக்கு லேசு. லா இலாஹ இல்லல்லாஹ் எவ்வளோ லேசான வார்த்தை. ஆனால் இதுதான் சொர்க்கத்துக்கான சாவி, சொர்க்கத்துக்கான டிக்கெட் இதுதான். இதை சொல்றதுக்கு நாம் தயக்கம் மறந்தோன்று சொன்னால் பெரும் பெரும் நஷ்டம் உலகத்திலேயே இருக்குது. அடுத்த சம்பவத்தையும் அல்லாஹ் அதை சொல்லி காட்டினா, வத்ரிபு லஹும் மஸல ரஜுலைன் ஜஅல்னா லி அஹதிஹிமா ஜன்னத்தின். அல்லாஹ் சொல்றான், ஒரு 2 நண்பர்கள் இருந்தாங்க. அந்த 2 நண்பர்களில் ஒருத்தருக்கு நாம் செல்வத்தை கொடுத்துருந்தோம், பெரிய தோட்டத்தை கொடுத்துருந்தோம். சாதாரண தோட்டம் இல்லை, பெரிய தோட்டம், பேரிச்சந்தோட்டம், அதுக்கு நடுவில் திராட்சை தோட்டம், அதுக்குள்ள 6 பொங்கி ஓடும், எல்லா மகசூலும் பழங்களும் அறுவடை செய்யக்கூடிய திராட்சை தோட்டம். 2 தோட்டம்னு அல்லாஹ் சொல்றான். கில்டல் ஜன்னத்தைன் ஆதத் உக்குலஹா, அல்லாஹுடைய கட்டளையின் அடிப்படையில் அது தன்னுடைய பழங்களையெல்லாம் கொடுத்துட்டு இருந்துச்சு. ஆனால் அவன் எப்போ உள்ளே போனாலும் பெருமையோட அகந்தையோடு போவான். வதஹல ஜன்னதஹு வஹுவ லாலிமுல் லினஃப்ஸி, தனக்குத்தானே அநியாயம் செய்தவனாக தோட்டத்துக்குள்ளே போவான் அவன். அப்படின்னா அல்லாஹ்வை மறக்கிறது தான் அநியாயம். இங்கே தனக்குத்தானே அநியாயங்கிறது பெருமை அடிக்கிறது. அப்போ கூட இருக்கிற இன்னொரு நண்பன் ஒரு ஏழை, அவன்கிட்ட அத்தபடி செல்வமோ புள்ள குட்டிகளோ கிடையாது. அவன் சொன்னான், கால லஹு சாஹிபுஹு வஹுவ யுஹாவிருஹு, இவன் சொல்லுவான் அவன்கிட்ட, பாரு எனக்கு எப்படிப்பட்ட செல்வம் இருக்குது, அன அக்ஸரு மின்க மாலம் வ வலதா, உன்னை விட எனக்கு தான் பெரிய செல்வம் பெரிய புள்ள குட்டியெல்லாம் எனக்கு தான் நிறையா இருக்குதுன்னு அவன் சொன்னான். அப்போ இவன் சொல்லுவான், கால லஹு சாஹிபுஹு வ யுஹாவிருஹு அகஃபர்த பில்லதி ஹலகக மின் துராப் சும்ம மின் நுதுஃபா சும்ம சவ்வாக ரஜுலா. ஏப்பா இப்படி பெருமடிக்கிறா, ஒரு மண்ணால் அல்லாஹ் உன்னைய படைச்சான், ஒரு விந்தால் அல்லாஹ் உன்னைய படைச்சான், இவ்வளோ அமைப்பா இவ்வளோ அழகா உன்னை படைச்சி செல்வத்தை அல்லாஹ் கொடுத்தான், நீ இப்படி ஒரு அல்லாஹுக்கு நிராகரிப்பான வார்த்தையை சொல்றியே. லாகின்னஹு வல்லாஹு ரப்பி வலா உஷ்ரிக்கு பிரப்பி அஹதா, நான் அல்லாஹ்க்கு இப்படியெல்லாம் பெருமடிக்க மாட்டேன்ப்பா, அல்லாஹ் எனக்கு தந்தாலும் சரி தராட்டியும் சரி நான் அல்லாஹ்க்கு ஷிர்க் செய்ய மாட்டேன் என்று சொல்லிட்டு அவர் நசியத்து செஞ்சாரு. நீ இப்படியெல்லாம் சொல்லிட்டு பெருமடிச்சிட்டு வர்றதை விட ஒரு வார்த்தை, வலவுலா இஸ் தகல்த ஜன்னதக குல்த மாஷா அல்லாஹ் லா குவத இல்லா பில்லாஹ், நீ மாஷா அல்லாஹ் சொல்லி வந்திருக்கலாமே, லா குவத்த இல்லா பில்லா சொல்லி வந்திருக்கலாமே, இது அல்லாஹுடைய கிருபையால் எனக்கு கிடைச்சிச்சு, அல்லாஹ் எனக்கு நாடியது, எனக்கு விதியில எழுதப்பட்டது எனக்கு கிடைச்சிருக்குது என்று சொல்லி நீ வந்திருக்கலாமே. இன்தரனி அன அகல்ல மின் கமாலம் வலதா, நீ என்னை இன்னைக்கு ஏழையாக பார்க்கிறா, நான் ஒன்றுமில்லாதவனாக உன் பார்வையில் தெரிகிறேன். ஃபஅஸா ரப்பி அன் யுஅ்தியனி கைரம் மின் ஜன்னதிக் வ யுர்சில் அலைஹா ஹுஸ்பானம் மினஸ் ஸமா ஃபதுஸ்பிஹ ஸஈதன் ஸலகா, நீ என்னைய மட்டமாக ஏழையாக நீ என்னைய நினைக்கிறா, என்னை அல்லாஹ் ஏழையா வச்சதும் அவன்தான், உன்னைய செல்வத்தோடு வச்சுக்கிறதும் அவன்தான். அல்லாஹ் நாடுனா தலைகீழ போட்டுருவான்ப்பா, கொஞ்ச நேரம் ஆகாது, அல்லாஹ்க்கு எவ்வளோ நேரம் ஆகும் உன்னை விட என்னை சிறந்தவனாக ஆக்கிறதுக்கு. அல்லாஹுடைய நாட்டத்தில் இருந்தா அல்லாஹ் புயல் காற்றை அனுப்பி நெருப்பு காற்றை அனுப்பி இதெல்லாம் அழிச்சிருவான், அல்லாஹ்க்கு பெரிய விஷயம் இல்லைன்னு அவர் நசியத்தை செஞ்சதை அல்லாஹ் சொல்றான். அவர் சொன்ன மாதிரியே நடந்துச்சு, அதான் விஷயம், சொன்ன மாதிரியே நடந்துச்சு. மறுநாள் காலையில் அவர் போய் பார்க்கிறார், அவரோட தோட்டம் எல்லாம் சாம்பலாகி ஒன்றும் இல்லாமல் கூலம் குப்பையாக அல்லாஹ் ஆக்கிட்டான். அவன் கையை பிணைஞ்சு கை சேதப்பட்டான். நான் எதுவுமே சொல்லியிருக்க கூடாது, நான் பெருமடிச்சிருக்க கூடாது என்பதாக அவன் சொன்னான். எதனால? ஒரு அல்லாஹுடைய வார்த்தையோடு இணைக்காம சொன்னது, அல்லாஹுடைய கிருபையில் எனக்கு கிடைச்சிச்சு, அல்லாஹுடைய தக்தீர் எனக்கு என்ன இருக்குதோ அதை எனக்கு விதிச்சதை அல்லாஹ் தந்துட்டான்னு சொல்லாம பெருமடிச்சதனுடைய விளைவு உலகத்திலே அல்லாஹ் காட்டுறான்.
அதனால உலகத்தில் எந்த விஷயத்தை வச்சு நம்ம பெருமடிக்கக்கூடாது. எதுவுமே நம்மள கிடையாது. நம்ம தாயினுடைய வயிற்றில் இருக்கும் போது முடிவு செய்யப்பட்டது யார் யார் என்னென்ன ரிசுக்கு, என்ன சாப்பிடுவீங்க, என்ன குடிப்பீங்க, என்ன சம்பாதிப்பீங்க, எங்கெல்லாம் போவீங்க, எப்போ மௌத்தாகுவீங்க, எங்கன மௌத்தாகுவீங்க, எந்த நிலைமையில் மௌத்தாகுவீங்க, எல்லாம் முடிவு செஞ்சுட்டான். அதை நோக்கி தான் போகிறோம். ஆனால் நம்ம உள்ளத்தில் ஆசைப்படணும், எனக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் நல்லதாக முடிவு செஞ்சுருக்கணும், நல்ல நிலைமையில் மூத்து வரணும், கலிமாவோட மூத்தணும் சொல்லி முயற்சிகள் செய்யணும். தக்தீரில் தான் அல்லாஹ் நான் தான் நடக்கும் சொல்லிட்டு என்னோ தானாண்டு இருக்கக்கூடாது. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் எல்லாம் நடக்குதுண்டா, அப்போ நாங்கள் முயற்சி செய்யணும், நாங்கள் அமல் செய்யணும். அப்படி இருந்துடும், என்ன மனசு செஞ்சுட்டு போகிறோம். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குல்லும் முயஸ்ஸருல் லிமா குலிக், ஒவ்வொரு மனிதனும் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறானோ, சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ எதுக்கு நாம் படைக்கப்பட்டிருக்கிறோமோ அதற்கான தயாரிப்பு அவருக்கு லேசாக்கி கொடுக்கப்படும். சொர்க்கத்துக்கும் படைக்கப்பட்டவருக்கு சொர்க்கத்துடைய காரியங்கள் லேசாகும், நரகத்துக்கும் படைக்கப்பட்டவருக்கு நரகத்துடைய காரியங்கள் லேசாகும். அதனால நீங்கள் நல்லதுக்கான முயற்சி செய்யுங்க, பழக்குங்க, பழகிக்கொள்ளுங்க. கஷ்டமாக இருந்தாலும் மாற்றி நன்மையான முயற்சிகளில் இறங்கி வாங்க. அல்லாஹ் தஆலா முடிவை நல்ல முடிவாக ஆக்குவான். அதே நேரத்தில் இப்படியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹுடைய நாட்டத்தில் ஒருத்தருக்கு நரகண்டு முடிவு செய்யப்பட்டுருச்சுன்னு சொன்னால் அவர் வாழ்க்கையில் பார்த்தா நல்ல அமல் செஞ்சுட்டே இருப்பார். எந்த அளவுக்கு நல்ல அமல் செய்வாருன்னு சொன்னால் அவருக்கும் சொர்க்கத்துக்கும் ஒரு ஜான் தான் இருக்கும், ஒரு முழந்தான் இருக்கும். அவ்வளோ, அதாவது மௌத் வரைக்கும் நெருக்கமாக நல்ல அமலோடு இருப்பார். ஆனால் இவருடைய விதியில் இவர் ஈமான் இல்லாமல் நரகம்னு எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னால் கடைசியில் குஃபருடைய வார்த்தையை சொல்லி மௌத்தாகுவார், நரகத்துக்கு போயிடுவார். அதே மாதிரி நபிசா சொன்னாங்க, ஒருத்தர் வாழ்க்கையில் பார்த்தா கெட்டவராக தெரிவார், ஆனால் இவருடைய முடிவில் அல்லாஹ் இவரை சொர்க்கவாசின்னு எழுதியிருப்பான். அதனால் கடைசி இவர் நரகம் போகிறதுக்கு ஒரு மூலம்தான் இருக்கும். அந்த அளவுக்கு வாழ்க்கையில் கடைசி கட்ட வரைக்கும் பாவியாக இருப்பார். ஆனால் கடைசியில் இவருடைய தக்தீர் முந்தி வரும், கடைசியில் தௌபாவோட அமலோட நல்ல நிலைமையில் மௌத்தாகி சொர்க்கம் போவார். இதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன அர்த்தம்? அடுத்தவர்களுடைய விஷயத்தில் நாம் இந்த எண்ணம் வைக்கணும், அல்லாஹ் இவருக்கு என்ன முடிவு, நல்ல முடிவு வச்சிருக்கலாம். அடுத்த ஒரு பாவியை பார்க்குறோம், ஒரு கெட்ட மனுஷனை பார்க்குறோம், நல்ல மாதிரி தீனுடைய அமல்கள் செய்கிறது இல்லை. இப்போ நம்ம உள்ளத்தில் என்ன வரக்கூடாது, இவன் நரகம் போகிறான், அதனால தான் நரகத்துடைய காரியத்தை செஞ்சுட்டுக்கிறான்னு நினைக்கக்கூடாது. இந்த ஹதீஸ் நினப்புக்கு வரணும். யாருக்கு தெரியும், கடைசி நேரம் அவர் தௌபா செய்வார், கடைசி நேரம் களிமா சொல்லுவார், நல்ல அமல் செஞ்சு சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படின்னு அடுத்தவர்கள் விஷயத்தில் நல்லெண்ணத்தையும் தன்னுடைய விஷயத்தில் பயத்தை கொண்டு வரணும். நான் வாழ்க்கையில் இப்படி இருக்கிறேன், அல்லாஹ் கடைசி வரைக்கும் இப்படி வந்துடணும், கடைசியில் என் முடிவு நரகண்டாக்கி கடைசியில் சருக வச்சிடாத அல்லாஹ், கடைசி வரைக்கும் துவா அழுக தொழுகையில் இருந்தால் அல்லாஹ் அவருடைய எண்ணப்படி நல்ல மௌத்தை கொடுப்பான். அதனால் நம்மளுடைய தக்தீரை நம்புகின்ற விஷயத்தில் நாம் பொடுபோக்காகவும் இருந்துடக்கூடாது, மனம் போன போக்கிலும் இருந்துடக்கூடாது, பிறர் விஷயத்தில் நாம முடிவும் செய்யக்கூடாது. ஒரு மையத்தை பார்த்து ஒரு சஹாபி சொன்னாங்க, இவர் எவ்வளோ பெரிய பாக்கியசாலி, சொர்க்கவாசி அப்படின்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சான், எந்த ஒரு மையத்தையும் உறுதியிட்டு இது சொர்க்கவாசி இது நரகவாதின்னு சொல்லாதீங்க, அல்லாஹுக்கு தான் தெரியும். இவர் வாழ்க்கையில் நரகம் போகிறதுக்கு என்ன பாவம் செஞ்சிருப்பார் உங்களுக்கு தெரியாது, அதனால் அவர் தண்டிக்கப்பட்டு நரகத்துக்கு போகலாம். அது போன்று உறுதியிட்டு சொல்லாமல் இப்படி சொல்லலாம், அல்லாஹ் என்னுடைய எண்ணப்படி இவர் நல்ல மனுஷனாக வாழ்ந்தார், அல்லாஹ் பாவத்தையெல்லாம் மன்னிச்சு இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான் அப்படின்னு நம்ம ஆதரவு வைக்கலாமே தவிர யாரையும் முடிவு செய்யக்கூடாது. இவர் சொர்க்கவாசி இவர் நரகவாதி என்று சொல்லுவதற்கு அல்லாஹ் நம்மளை அனுப்பலை. ஆக இது போன்ற விஷயங்கள் இன்று இந்த மாதிரி சம்பவத்தின் மூலமாக, அதே மாதிரி ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்திப்புல உள்ள அந்த சம்பவத்தையும் அவருக்கு கேட்டிருந்தாங்க. அதுக்கும் அல்லாஹ் இந்த சூறாவில் சொல்லியிருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளோ பெரிய நபி, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லப்படாத ஜுசுவே கிடையாது. ஒவ்வொரு ஜுசுலையும் மூசா நபியினுடைய சரித்திரம் வருது. ஏன்னா அவ்வளோ படிப்பின நம்ம வாழ்க்கைக்கு இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட அவங்க ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்டுச்சா, இந்த உலகத்தில் இந்த பூமியில் இப்போ இருக்கிறதில் ஆக சிறந்த மனிதர், எல்லா இல்மு ஞானமும் கொடுக்கப்பட்டவர், எல்லாரை விட சிறந்தவர் யாருங்கும் போது இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் நான் தான்னு சொல்லிட்டாங்க. நபி தான் உயர்ந்தவங்க அந்தந்த காலத்தில் இருக்கும் போது அந்த நபிக்கு தான் இல்மு இருக்கும், உண்மை அதுதான். ஆனால் அந்த இடத்த நான்கு சொல்லியிருக்க கூடாது.
அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் சொன்னா, மூசாவே உங்களை விட சிறந்த இல்முல உயர்ந்த ஒரு ஆள் பூமியில் இருக்கிறாங்க. உடனே மூசாசத்துக்கு ஆசை வந்துடுச்சு. அல்லாஹ் என்னை விட இல்முல உயர்ந்தவங்க இந்த பூமியில் ஒருத்தவங்க இருக்கிறாங்களா, நான் அவங்கள சந்திக்கணும். அல்லாஹ் தாலா லேசான முறையில் சந்திக்க வைக்கல. இல்மை தேடக்கூடிய தேட்டம் நபிமார்கள்ட்டையும் இருந்துச்சு. இல்மு மார்க்க ஞானம் எங்கே இருக்குதோ தேடி போய் அதை கற்றுக்கொள்கிற ஆசை நபிமார்கள்ட்டே இருந்துச்சு. அதை தான் அல்லாஹ் இங்கே சொல்ல வர்றான். அதுக்காக அல்லாஹ் என்ன சொன்னால், 2 கடல்கள் சேரும் இடத்தில் மஜ்மா அல் பஹ்ரைன், 2 கடல்கள் சேரும் இடத்தில் நீங்கள் அவங்கள சந்திக்கலாம் சொல்லி சில அடையாளத்தை அல்லாஹ் சொல்லிடுதான். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய ஹாதிம் பணியாளரை கூட்டிக்கிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் போன சரித்திரத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். போனாங்க, பல அற்புதங்கள் இடையில நடந்துச்சு. அந்த அடையாளங்கள், அவங்க உணவுக்காக மீன் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அப்போ கூட இருக்கிற அடிமைட்ட ஹாதிம்கிட்ட சொன்னாங்க, இந்த மீன் எப்போ உயிரோட துள்ளி, செத்த மீன் தான், இதுக்கு உயிர் வந்து துடிச்சு எங்கே கீழே விழுகுதோ அப்போ நீ சொல்லு, அந்த இடத்த தான் ஹிதர் அலிஸ்லாம் இருக்கிறாங்க. போனாங்க, போகிற வழியில் களைப்பு வந்துச்சு. மூசா அலிஸ்லாம் ஒரு பாறையில் தலையை வச்சு படுத்து தூங்குனாங்க. அந்த மீன் அப்போ தான் துடிச்சு கீழே விழுந்து அப்படி பாதையை போட்டு கடலோரத்தில் போனாங்க. கடலுக்குள்ளே போயிருச்சு மீன். சரி, முழிச்சவனே மூசா அலைஹிஸ்ஸலாத்துல இதை சொல்லலாம் என்பதாக அந்த கூட இருந்தவங்க நினச்சாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் தூங்கி முழித்தாங்க. எந்திரிச்சு பிரயாணத்தை தொடர்ந்து போயிட்டாங்க. இவர் சொல்ல மறந்துட்டார். ரொம்ப தூரம் போன பிறகு சொன்னாங்க, களைப்பாயிருச்சு, பசிக்குது, சாப்பாடு எடுங்க என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கும் போது அந்த ஹாதிம் சொன்னாங்க, மறந்துட்டேன் பார்த்தியலா, நம்ம அங்கே ஓய்வெடுத்தோம்ல, அங்கே தான் மீனுக்கு உயிர் வந்து போணுச்சு. என்னப்பான்னு, நம்ம வந்ததே அதுக்காகத்தானே, அங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி வந்தாங்க. வந்த இடத்துல ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை சந்தித்த செய்தி. சந்தித்ததுமே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சந்தித்து சலாம் சொல்லி, நான் உங்கள் கூட இல்மை படிக்க ஆசைப்படுறேன், உங்க கூட வரலாமான்னு கேட்டாங்க. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, இவர் நபி, வெளிரங்கமான விஷயங்களை வச்சு அல்லாஹ் இவங்க நபி ஆக்கி இருக்கிறான், என்னை அந்தரங்கமான விஷயத்துக்கு ஞானத்தை கொடுத்து அனுப்பியிருக்கிறான், இது 2 செட் ஆகாது. நான் அந்தரங்கமான சில விஷயங்கள் செய்வேன், இந்த மூசாவால் இது தாங்காது. அதனால சொன்னாங்க, உங்களால் எல்லாம் முடியாதுங்க, லன் தஸ்தத்திஅ மஅய ஸபரா, உங்களால் நிச்சயமாக என்னோட பொறுமையாலாம் வர முடியாது, போயிட்டு வாங்கண்ணா. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நல்லா இருப்பியே, வேணான்னு சொல்லிடாதீங்க, இன்ஷா அல்லாஹ் நான் பொறுமையாக இருப்பேன். அப்படியா, சரி நீங்கள் வரலாம், தப்பு இல்லை, ஆனால் குறு கேள்வி கேட்கக்கூடாது, இருக்கிறதான் கேள்வி கேட்கக்கூடாது. நான் எதை செஞ்சாலும் நானே அதுக்கு பதில் சொல்லுவேன். அது வரைக்கும் நீங்களாம் இது ஏன் செஞ்சீங்க, இது ஏன் செஞ்சீங்க கேள்வி கேட்காம வர்றா இருந்தால் வாங்கண்டான். இது ஒரு கண்டிஷன். மாணவர்கள் மதரசால, மக்தபில், ஸ்கூலில் சேர்த்தா கண்டிஷன் பண்ணுறாங்களா இல்லையா? ஸ்கூலுக்கு கொண்டு உசூல்கள் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தன்னுடைய மாணவராக இருக்கக்கூடிய மூசா அலிஸ்ஸலாம் அந்த கண்டிஷன் போட்டாங்க. சரி பரவாயில்லை, நான் அந்த மாதிரி வரேன்னு போனாங்க. அந்த சரித்திரத்தை அல்லாஹ் சொல்கிறான். கப்பலில் ஏறி போனாங்க. கப்பலில் போகும்போது என்ன செஞ்சாங்க, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அந்த கப்பலை உடைச்சாங்க. கப்பல் என்ன செஞ்சாங்க, அங்கே இருக்கிற ஆணியெல்லாம் கலட்டி கப்பல் எல்லாம் போய்கிட்டு இருக்கிறாங்க, அதை போய் உடச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் கோவம் வந்துருச்சு, என்ன வேலைங்க செய்றிய, கப்பலில் உடச்சிக்கிட்டு இருந்தால் எல்லாம் உள்ளே போயிடுவோமே. கோவம் வந்துருச்சு மூசா அலைஹிஸ்ஸலாம். இப்போ சொன்னேன், நான் தான் சொன்னேன்ல உங்களெல்லாம் பொறுமையாக இருக்க இல்லாதுன்னு. தெரியாமல் கேட்டேன், மறந்துக்கிடுங்க, கேட்க மாட்டேன். போய் கரையில் போய் இறங்கியாச்சு. இறங்கி ஒரு ஊருக்குள்ளே போகிறாங்க. அங்கே பிள்ளைங்கெல்லாம் விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஒரு பிள்ளைய பிடிச்சி கழுத்தை தெரியும் மௌத்தாக்கிட்டாங்க ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். பார்த்தாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், இவருக்கு இவ்வளோ மோசமான வேலை செய்கிறாரு. தாயிதா லக்கியா குலாமன் ஃபக்கத்தலு கால அகதல்த நஃப்ஸன் ஸகியா, ஒரு பாவம் செய்யாத பிள்ளைய போய் கொலை செஞ்சிட்டீங்க, என்ன மனுஷன் நீ, லக்கத் ஷித ஷைஅன் நுக்ரா, இவ்வளோ மோசமான வேலையெல்லாம் செய்கிறீங்க. நான் அதான் சொன்னேனப்பா, என் கூட வராதுண்டு போங்க அப்படின்னா. தெரியாமல் கேட்டேங்க, இதுக்கு பிறகு ஏதாவது நான் கேட்டால் என்னை அனுப்பி விட்ருங்க, இனிமேல் எதுவும் கேட்க மாட்டேன். போனாங்க இன்னொரு ஊருக்குள்ளே. போனால் அந்த ஊரில் ஒரு செவரு கீழே உழுவுற மாதிரி இருந்துச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அந்த செவரை சரி பண்ணாங்க. அந்த ஊருக்குள்ளே போகிறாங்க. அந்த காலத்துலலாம் ஹோட்டல் கிடையாது. ஒரு விருந்தாளி, ஒரு முசாஃபர் ஒரு ஊருக்குள்ளே வந்தால் அந்த ஊருக்காரர்கள் அந்த வழிப்போக்கருக்கு, அந்த ஏழைக்கு, அந்த பிரயாணிக்கு உணவு கொடுக்கறது ஃபர்து. இப்போ நமக்கு அந்த சட்டம்லாம் தெரியாது. ஹோட்டல் வந்ததுனால அங்கே போய் சாப்பிட்டுக்கிடுவாங்க, யாராவது வாங்கி கொடுத்துவான்னு இருந்துடுறோம். அப்போது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாமும் அந்த ஊரில் உணவு கேட்டாங்க, பசிக்குது, ஏதாவது சாப்பாட்டாங்க. யாரும் கொடுக்கல. அந்த ஊரில் யாருமே கண்டுக்கல. அந்த ஊரில் ஒரு செவரு கீழே உழுவுற மாதிரி இருக்குது. அதை போய் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சரி செய்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கோவம் வந்துடுச்சு. சோறு சாப்பாடு கேட்டால் தரமாட்டுறானோ, இந்த ஊருக்கு வேலை வேற பார்த்து கொடுக்குறீங்களா,
ஏதாவது கூலி காசு வாங்கிட்டு இந்த வேலையை செஞ்சு கொடுங்க, அதை வச்சா நம்ம சாப்பிட்டுக்கலாமே. போதும் போதும், நீங்கள் நம்மளோட வந்தாலும் சரிப்பட்டு வராது, முதல்ல நான் வந்ததுக்கு எல்லாத்தையும் பதிலை சொல்கிறேன், கேட்டு போங்கன்னு சொல்லி 3க்கும் பதிலை சொன்னான். நான் ஏன் அந்த கப்பலை உடைச்சேன்னா, நம்ம வர்ற வழியில் ஒரு அரசன் இருக்கிறான், அவன் கொடுங்கோல் அரசன், அவன் நல்ல நல்ல கப்பல்களெல்லாம் அபகரிச்சுக்கிறான். ஆனால் இது ஒரு ஏழைக்கான சொந்தமான கப்பல் இது. அதனால வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு ஓட்ட உடசலாக தெரிகிற மாதிரி நான் அங்கங்கே என்ன செஞ்சேன், சில பலகைகளை கழட்டி வச்சேன், இது ஓட்ட கப்பல்னு விட்டுருவான். அதே மாதிரி நான் ஒரு ஊரில் ஒரு குழந்தைய கொண்டேன்னா, அல்லாஹ்வுடைய ஹுக்கும் எனக்கு இந்த குழந்தையின் மூலமாக பெற்றோர்களுக்கு நல்ல ஒரு சாலிஹான பெற்றோர்கள் அது. ஆனால் இந்த குழந்தையின் மூலமாக பெரிய ஒரு ஆபத்து அந்த பெற்றோர்களுக்கு இருக்குது. இதுக்கு பகரமாக சிறந்ததை அல்லாஹ் கொடுக்க நாடி இருந்தான், இதை எடுக்க சொல்லியிருந்தான், அதனால எடுத்தேன். 3வது, இந்த செவரை நான் செப்பனிட்டது எதுக்காகன்னு சொன்னால், இந்த ஊருக்காரங்க மோசமானவங்க, மோசடிக்காரர்கள். அதனால இந்த செவற்றுக்கு கீழே சில புதையல் இருக்குது. அது யாருக்கு சொந்தமானதுன்னு சொன்னால் 2 எத்தீம்களுக்கு, அனாதை சிறுவர்களுக்கு சொந்தமானது. அவங்க இன்னும் சிறுவர்களாகத்தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த செவரு கீழே விழுந்துச்சுன்னா இந்த ஊருக்காரங்க இதெல்லாம் அபகரிச்சுட்டு போயிடுவாங்க. இன்னும் கொஞ்ச நாள் இது நல்லா இருக்க வேண்டியது இருக்குது. அந்த பிள்ளைங்க வயசுக்கு பெரியவங்களான பிறகு அந்த சொத்து முறையை அவங்க போய் சேர்ந்துடும். காரணம், இந்த எத்தீமான சிறுவர்களுடைய தகப்பனார் சாலிஹான மனிதராக இருந்தார். ஃபகான அபூஹுமா சாலிஹா, அவருடைய தந்தை நல்ல சாலிஹான மனிதர். அல்லாஹ் பொறுப்பெடுத்துட்டான் நல்லோர்களுக்கு அவர்களுடைய செல்வங்களை பாதுகாப்பதும் அந்த செல்வங்களை முறையாக அடுத்த சந்ததியிட்ட போய் சேர்க்கிறதுக்கும் அல்லாஹ் பொறுப்பெடுத்திருக்கிறான். அதனால எனக்கு கட்டளை வந்துச்சு, இந்த செவரை உழுவாமல் சரி செஞ்சு வைங்க. விழுந்தால் அந்த ஊருக்காரங்க அனாதைகளுக்கு மோசடி செஞ்சுருவாங்க. இப்படி படிப்பினைக்குரிய பல சம்பவம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்த இடத்துல நான் இருந்திருந்தாலும் இவ்வளோ பொறுமையாலாம் என்னால் எந்திருக்க முடியாது. பணிவுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற இடங்கள்ல சொல்லிட்டு சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் பொறுமையாக இன்னும் அவங்க கூட நிறைய இடங்கள் போயிருந்தால் நிறைய அற்புதங்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்துருக்கலாம். அல்லாஹுடைய நாட்டம் 3 விஷயங்கள் தான் வெளியே வந்துச்சு என்பதாக சொன்னாங்க. ஆக இது போன்ற சரித்திரம், துல்கர்னைன் மன்னனுடைய செய்தியை கேட்டாங்க. முழு உலகத்தை ஆட்சி செஞ்ச இஸ்லாமிய மன்னரில் ஒருத்தர் தான் துல்கர்னைன் மன்னர். அதனுடைய சம்பவத்தில் என்ன விளங்குதுன்னா, யஜூஜ் மாஜூஜுடைய கூட்டத்தாரால் இந்த உலகத்தில் பெரிய ஒரு கேடு விளைவிக்கொண்டு நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. அந்த கூட்டத்தாருக்கும் இந்த மற்ற முஸ்லீம்களுடைய மற்ற மனிதர்களுக்கு மத்தியில் ஒரு சுவரை ஏற்படுத்தினாங்க. துல்கர்னைன் மன்னர் கொடுத்தாங்க. அந்த சுவருக்கு அந்த பக்கம்தான் யஜூஜ் மாஜூஜ் இருக்கிறாங்க. அவங்க என்னைக்கு வருவாங்க, கியாமத்துக்கு சமீபத்தில் அந்த சுவரை உடைத்து கொண்டு வருவாங்க. அதில் ஓட்டை ஏற்பட்டு விட்டது என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதில் ஒரு துவாரம், 2 விரலை சேர்த்தால் எவ்வளவு துவாரம் இருக்குதோ இந்த அளவுக்கு துவாரம் ஏற்பட்டு விட்டது. அவருக்கு துவாரம் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. ஒரு நேரம் ஒரு முழுமையாக அந்த செவர் உடைக்கப்படும். யஜூஜ் மாஜூஜ் அலை போல முழு உலகத்திலையும் பரவி எல்லா மக்களுக்கும் சிரமம் கொடுக்கக்கூடிய ஒரு சமூகம் வரும் என்பதாக சொன்னாங்களே. அந்த சுவரை ஏற்படுத்தி கொடுத்தது யாருன்னா துல்கர்னைன் மன்னர் தான். இதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு விளங்க வைக்கிறது, யாருக்கு அல்லாஹ் அதிகாரத்தையும் ஆட்சியும் கொடுக்குறானோ அவங்க மக்களுக்கான எல்லா வகையான சேவைகளையும் அவங்க சமூக சேவையோட மக்களை குழப்பத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்காக இது போன்ற சேவைகளை செய்யணுங்கிறத அல்லாஹ் இதிலிருந்து உணர்த்துறான். ஆக இது போன்ற விஷயங்களை சொல்லிட்டு கடைசியில் அல்லாஹ் இந்த சூறாவை முடிக்கும் போது சொன்னா, சூரத்துல் கஹ்ஃப்ல, நீங்கள் யாரெல்லாம் மறுமையில் அல்லாஹ்வை பார்க்கணுன்னு விரும்புகிறீங்களோ, எவ்வளோ பெரிய நசீபு. சொர்க்கவாசிகளுக்கு சொர்க்கத்தை எல்லா பாக்கியத்தையும் கிடைச்சாலும் கூட அல்லாஹ்வை தரிசிப்பதை போன்ற ஒரு இன்பம் வேறு எதுலையும் கிடையாது. அல்லாஹ்வை கடைசியில் பார்ப்போம். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை நசீபாக்குவானாக. யாருக்கெல்லாம் அல்லாஹ்வை தரிசிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதோ அல்லாஹ் சொல்கிறான், அவங்கெல்லாம் என்ன செய்யுங்க, ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, நல்ல அமலை செஞ்சு வாங்க. நல்ல அமல் செய்கிறது எப்படி செய்யணும், வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, அல்லாஹுக்கான வணக்கத்தில் யாரையும் கூட்டாக்கிட்டு வராதிங்க. ஷிர்க்கு செய்யாமல் வாங்க. அமல்லையும் ஷிர்க்கு இருக்குது. தொழுகிறோம், அடுத்தவங்களுக்காக தொழுதும், ஓதணும், அடுத்தவங்க பாராட்டணும்னு செஞ்சோம். தீனுடைய காரியங்களை, அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய அமல்களை பிற மனிதர்களுக்காக செய்கிறது, முகஸ்துதிக்காக செய்கிறதும் ஷிருக்கு. இந்த ஷிருக்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்தாங்க. என் உம்மத்து எல்லாரும் சிலை வணங்கியா போயிடுவீங்களோ அப்படின்னு எனக்கு அச்சமில்லை. நான் எதை பயப்படுறேன்னா, அவங்களுக்கே தெரியாமல் ஷிருக்கு ஏற்படும். நல்ல அமல்களை செய்வாங்க, பாராட்டுக்காக செஞ்சிருவாங்க, புகழுக்காக செஞ்சிருவாங்க. இவங்க பெரிய நஷ்டவாளி, மறுமையில் அல்லாஹ்ட்ட கூலி கிடைக்காது.
அது போன்ற ஷிர்க்கையும் வெளிரங்கமான ஷிர்க்கையும் எதுவெல்லாம் நமக்கு ஷிர்க்கென்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த எல்லா ஷிர்க்கையும் நம்ம முதல்ல விளங்கணும். எது ஷிர்க்கு படித்தா தான் அந்த ஷிர்க்கையும் தப்ப முடியும். அப்போ அந்த எல்லா வகையான ஷிர்க்கை விட்டும் பாதுகாத்து கொண்டு செய்கிற அமல் கொஞ்சமாக இருந்தாலும் முறையாக இஹ்லாஸோடு அல்லாஹுடைய சிந்தனையோடு செய்யக்கூடியவங்களாக இருங்க. அதன் மூலமாக என்னை நீங்கள் சந்திக்கலான்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.